ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம். செய்தி வீச்சு உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. இன்றைய செய்தி வீச்சில் நீங்கள் முக்கியமாக எதிர்பார்ப்பது போலவே தமிழக அரசியல் நிலவரங்கள் மற்றும் உலக நிலவரங்கள் காத்திருக்கின்றன. தமிழகத்தில் மே மாதம் 4ஆம் தேதி முதல் கடந்த 5 நாட்களாக நீடித்த அரசியல் இழுபறைக்கு பின்னர் தமிழகத்தின் புதிய முதல்வராக 51வது வயதில் நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜய் இன்று காலை பொறுப்பேற்றிருக்கின்றார். அவருடன் கூடவே புதிய அமைச்சரவையும் பதவியேற்றுள்ளது. தமிழக வரலாற்றில் காமராஜர் தான் தனது 50வது வயதில் முதல்வரான பதிவு இருக்கும் நிலையில் அதற்கு அடுத்ததாக விஜய் 51வது வயதில் முதல்வராக மாறியுள்ளார். அதுவும் தனது ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மை பலத்துக்கு அப்பால் 2 உறுப்பினர்களின் தொகையையும் அதிகமாக சேர்த்து 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் இந்த ஆட்சி பொறுப்பு அவருக்கு கிட்டியுள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இன்றைய முதல்வரான விஜய் நடிகராக இருக்கும்போது அரசாங்கம் என பொருள்படும்படி சர்க்கார் என்ற ஒரு பெயரில் திரைப்படத்தில் நடித்தார். இன்று அவரது தமிழக சர்க்கார் 1967க்கு பின்னர் திமுக மற்றும் அதிமுக அல்லாத ஒரு கட்சியின் ஆட்சியாக எதிர்பார்த்தது போலவே ஜோசப் விஜய் என்னும் நான் என கூறி அவரது பதவி பிரமாணம் நடைபெற்றது. இதுவரை தமிழகத்தில் பதவியேற்ற முதல்வர்கள் போல இல்லாமல் மேற்குலக பாணியில் கோட் சூட் அணிந்து விஜய் பதவியேற்றமை தமிழகம் இதுவரை தமது முதல்வர்களின் பதவியேற்பு நிகழ்வுகளில் காணாத ஒரு காட்சியாகவும் இருந்தது. எனினும் ஆளுநர் அர்லேகருக்கு அவர் பொன்னாடை அணிவிப்பது போன்ற பழைய காட்சிகள் எல்லாம் இன்று மீளுருவாக்கம் செய்யப்பட்டிருந்தன. விஜய் பதவியேற்பு மேடை ஏறியதும் அரங்கில் இருந்தவர்கள் தொண்டர்கள், ரசிகர்கள் என ஆரவாரப்பட்டனர். தமிழக வெற்றி கழகம் என்பதன் சுருக்க குறியீடான டிவிகே என்ற கொட்டொலிகள் அரங்கில் எழுப்பப்பட்டன. பதவியேற்கும் நிகழ்வில் முதலாவதாக வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது. அதன் பின்னர் இந்தியாவின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. இறுதியாக 3ஆம் இடத்திற்கு தமிழ் தாய் வாழ்த்து தள்ளப்பட்டு அது இசைக்கப்பட்டது. தமிழகத்தில் 1970ஆம் ஆண்டு முதல் குறிப்பாக முன்னாள் முதல்வர் கருணாநிதியால் கொண்டு வரப்பட்ட அரசாணையின்படி தமிழகத்தின் அரச நிகழ்வுகள் யாவும் தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தான் ஆரம்பிக்கப்படுவது வழமை. இதுவரை இருந்த அரசாங்கங்கள் அதனைத்தான் கடைபிடித்து வந்தன. கடந்த 2021ஆம் ஆண்டு முதல் தமிழ்த்தாய் வாழ்த்து தமிழகத்தின் அதிகாரபூர்வ மாநில பாடலாக பிரகடனப்படுத்தப்பட்டு அந்த பாடல் இசைக்கப்படும் போது அனைவரும் எழுந்து நிற்க வேண்டும் என்பதும் அரசாணையின் ஊடாக ஒரு கட்டாய விதியாக மாற்றப்பட்டது. அவ்வாறு தமிழக அரசின் அதிகாரபூர்வ விழாக்களில் இதுவரை தமிழ்த்தாய் வாழ்த்து முதன்மையாக பாடப்பட்ட நிலையில் அந்த வழக்கத்துக்கு மாறாக வந்தே மாதரம் பாடல் முதலில் இன்றைய பதவியேற்பு நிகழ்வில் பாடப்பட்டது. அதற்கு பின்னர் இந்தியாவின் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது. 3ஆவதாகத்தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்டது, பின்தள்ளப்பட்டது. இந்த நிகழ்வும் ஒரு அசாதாரணமான நகர்வு. புதிய ஆட்சி விஜயின் தலைமையில் வந்தாலும் சீமான் போன்றவர்களின் தமிழ் தேசிய குரல்களின் இடித்துரைப்புக்கு தேவை உள்ளது என்பதை முதல் நாள் இந்த நகர்வை பகிரங்கப்படுத்தி இருக்கின்றது. காலை 10 மணிக்கு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் முன்னிலையில் பதவி பிரமாணம், இரகசிய காப்பு பிரமாணங்களுடன் விஜய் பதவியேற்றுக் கொண்டார். அதன் பின்னர் அவரது புதிய அமைச்சரவையின் முதற் தொகுதியின் முக்கிய பொறுப்புகளுக்குரிய 9 பேர் பதவியேற்றுக் கொண்டனர். தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளரும் முன்னாள் விஜய் ரசிகர் மன்ற பொறுப்பாளருமான புசி ஆனந்த், தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், முன்னாள் அதிமுக பிரபலமான செங்கோட்டையன், வெங்கடரமணன், நிர்மல்குமார், ராஜ்மோகன், பிரபு, கீர்த்தனா ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டார்கள். அதிலும் ஊடகத்துறை முகமான ராஜ்மோகன் பதவியேற்பின் போது ஆண்டவர் மீது ஆணையாக என சொல்லிய போது விஜயை சுட்டிக்காட்டிய போது தாவேகாவினர் அரங்கை உற்சாக குரல்களால் அதகலப்படுத்திய காட்சிகளையும் காண முடிந்தது. அதே போல தேர்தலில் வென்றதும் தேசிய ஊடகங்களுக்கு
ஹிந்தியில் செவியளித்த கீர்த்தனாவும் இன்று அமைச்சராக பதவியேற்றார். இவர் ஹிந்தியில் செவி வழங்கியமை சமூக ஊடகங்களில் விவாதத்திற்கு உள்ளான நிலையில் இன்று அவரும் அமைச்சராக உருவாகியுள்ளார். பதவியேற்ற உடனேயே அந்த மேடையில் வைத்தே சில கோப்புகளில், முக்கியமான கோப்புகளில் விஜய் ஒப்பமிட்டார். குறிப்பாக வருமானம் குறைந்த குடும்பங்களுக்கு 200 அலகு இலவச மின்சாரம், சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, போதைப்பொருள் தடுப்பு படை ஆகிய முக்கிய கோப்புகளில் கையெழுத்திட்டு இந்த சட்டங்களை உடனடியாகவே நடைமுறைப்படுத்திய முதல்வர் விஜய் அதன் பின்னர் தனது உரையை வழங்கினார். தான் மன்னர் பரம்பரையிலிருந்து வந்த ஒரு முகம் அல்ல எனவும், தனக்கும் வறுமை பசி என்றால் என்னவென்று நன்றாக தெரியும் எனவும், தான் உங்களின் மகன் சகோதரன் என தன்னை உணர்வதாகவும் விஜய் தனது உரையில் குறிப்பிட்டார். ஆதரவு வழங்கிய கட்சி தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். தனக்கு மக்கள் கொஞ்சம் அவகாசம் தந்தால் உதவியாகவும் ஒத்துழைப்பாகவும் இருப்பேன் எனவும் உறுதி கூறினார். பெண்கள் பாதுகாப்பு மற்றும் போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளை இன்றிலிருந்தே சமரசமின்றி தான் கராராக நடைமுறைப்படுத்த போவதாகவும் அவர் சூளுரைத்துக் கொண்டார். தன்னை கஷ்டப்படுத்தியவர்களாக இருந்தாலும், நண்பர்கள் எதிரிகள் யாராக இருந்தாலும் 8 கோடி தமிழக மக்களும் தனது மக்களே என்றவர். கல்வி, மருத்துவம், குடிநீர் உட்பட்ட அடிப்படை வசதிகளுக்கு முதன்மை கவனத்தை தனது அரசாங்கம் செலுத்தும் எனவும் கூறினார். மக்களின் பணம் தனக்கு தேவையில்லை என்றும், தவறு செய்பவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் தனது அரசில் இருந்தாலும் கட்சியில் இருந்தாலும் அவர்களை விட்டு வைக்கப் போவதில்லை என்றவர். வெற்றி பெற்று விட்டோம் என ஆட்டம் ஆடலாம் என தமிழக வெற்றி கழகத்தில் உள்ளவர்கள் சிலர் நினைத்தால் அந்த எண்ணத்தை இப்போதே மனதிலிருந்து எடுக்க வேண்டும் என்றும் ஒரு சூசகமான செய்தியை அவர் குறிப்பிட்டார். ஆக மொத்தம் கடந்த 5 நாட்களுக்கிடையில் ஆளுநரை நேற்று மாலை வரை 4 முறையாக சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரிய விஜய் இறுதியில் அந்த முயற்சியில் வெற்றி பெற்று 5வது முறையாக இன்று ஆளுநர் முன்பாக நின்று முதல்வராக பதவி பிரமாணம் செய்திருக்கின்றார். ஏற்கனவே நீங்கள் அறிந்தது போல காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் ஆகிய கட்சிகளுடன் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியும் விஜயின் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்ததால் முதல்வர் விஜய் தமிழக சர்க்காராக இன்று அதன் பொறுப்பாளராக உருவாகியுள்ளார். அதுவும் தற்போதைய சட்டப்பேரவையின் இறுதி நாளான இன்று இந்த பதவியேற்பு இடம்பெற்றது. நாளைக்கிடையில் இந்த அரசாங்கம் உருவாக்கப்பட்டிருக்காவிட்டால் ஆளுநர் ஆட்சி வந்திருக்கும் என்பதும் இன்னொரு முக்கியமான விடயம். பதவியேற்பு நிகழ்வில் பல பிரபல முகங்கள் பங்கேற்றுக் கொண்டாலும் காங்கிரசின் முக்கிய தலையான ராகுல் காந்தியும் நடிகை திரிஷாவும் உற்று நோக்கப்பட்டனர். அதிலும் திரிஷாவை விஜயின் தாயாரான ஷோபா ஆரத்தழுவி மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டதும், நடிகை என்பதை தவிர எந்த அரசியல் மற்றும் சமூக பிரபல பொறுப்புகள் அற்ற திரிஷாவுக்கும் அவரது தாயாருக்கும் முதல் வரிசையில் இருக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டதும், இனிமேல் வரக்கூடிய வேறு சில கணக்குகளுக்கும் சுழி போடக்கூடியதன் தொடக்க புள்ளியாகவும் அவதானிக்கப்படுகின்றது. இதற்கிடையே இலங்கையின் கண்டி மாவட்டத்தில் பிறந்ததனூடாக இலங்கை தொடர்பு கொண்ட எம்ஜிஆர் இவ்வாறு பொதுக்கட்சி ஆரம்பித்து தான் முதலில் சந்தித்த தேர்தலூடாக முதல்வராக மாறிக்கொண்டாரோ, அதுபோல இலங்கை மேற்பார்த்த ஈழத்தமிழ் பூர்வீக பெண்ணான சங்கீதாவை மணந்து தற்போது அந்த உறவு விவாகரத்தில் நின்றாலும் இன்னொரு இலங்கை தொடர்பு விஜயும் புதுக்கட்சி ஆரம்பித்து தான் சந்தித்த முதல் தேர்தல் ஊடாக முதல்வராக மாறிக்கொண்டார் என்ற சென்டிமெண்ட் கதைகள் எல்லாம் இன்று சமூக வலை ஊடகங்களில் வந்தது. தமிழகத்தில் பல நடிகர்கள் அரசியல் குதித்தாலும் அவர்களால் முதல்வர் பதவிக்கு வர முடியவில்லை. ஆனால் இலங்கை தொடர்பு கொண்ட எம்ஜிஆர், விஜய் ஆகிய 3 எழுத்து முகங்களுக்குத்தான் இந்த ராசி கிட்டியது என்ற கதைகள் நீங்கள் சென்டிமெண்ட்டை நம்பினீர்களோ இல்லையோ ஒருபுறம் சமூக வலைத்தளங்களில் உலாவரத்தான் செய்கின்றது. இதேபோல நடந்து முடிந்த தேர்தல் கால பரப்புரைகளில் திமுக தலைமையிலான பரப்புரைகளில் கலந்து கொள்ள மறுத்து நேரமில்லை என முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுக்கு சொல்லி அவரை காய்வெட்டிய ராகுல் காந்தியும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். இனிமேல் முதல்வர் விஜய் மே 13ஆம் தேதி அல்லது அதற்கு முன்னர் சட்டமன்றத்தில் தனது பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும். அது அவருக்கு சவாலான ஒரு விடயமாக இருக்காது என்பது ஏற்கனவே உணரப்பட்ட ஒரு விடயம். இன்று பதவியேற்பு இடம்பெற்ற நேரு அரங்கு முதல் தமிழகத்தின் வீதிகள் வரை தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் விஜயின் ரசிகர்களும் அதகள உற்சாகங்களை வெளிப்படுத்திய போதிலும் அறுதி பெரும்பான்மை இல்லாமல் ஏனைய கட்சிகளுடன் அதாவது ஒரு ஆதரவுடன் அமைக்கப்படும் ஆட்சிகள் எதிர்நோக்கும் சிக்கல்கள் விஜயின் ஆட்சிக்கும் பொருந்தக்கூடிய சிக்கல்களாகவே உள்ளன.
தொழில்நுட்ப ரீதியாக இனிமேல் விஜய் திரையில் சாகசங்கள் காட்டிய இல்லையென்றால் பஞ்ச் டயலாக்குகள் எடுத்துவிட்ட பிம்பங்களுக்குரியவர்கள, மாறாக தமிழகத்தை நடத்த வேண்டிய முதல்வர் பொறுப்புக்குரியவர். இப்போது ஆட்சியமைக்க தேவையான பலம் கிட்டிக்கொண்டாலும் அவருக்கு சவால்கள் காத்திருக்கும் என்பது நிதர்சனமானது. அதில் முதலாவது கூட்டணி ஆட்சியின் பாதகங்கள் என்ற விடயங்கள் இருக்கின்றன. இரண்டாவது, அவரால் ஏற்கனவே தேர்தல் பரப்புரைகளில் வழங்கப்பட்ட இலவசங்களின் பட்டியல். இந்த உறுதிமொழிகளை நடைமுறைப்படுத்த இமாலய ரீதியான நிதி தேவைப்படும் நிலையில் இதனை எவ்வாறு அவர் சமாளிக்கப் போகின்றார் என்பது ஒரு விடயம். மூன்றாவதாக, மத்தியில் பாஜகவின் ஆட்சியை சமாளிக்கும் அவரது தன்மை முற்று நோக்கப்படுகின்றது. இதற்கிடையே மாநில உரிமைகள் தொடர்பான விடயங்களில் விஜயின் ஆட்சி முரணாக செயற்படுமா என்பது ஒரு விடயமாக இருக்கின்றது. அவ்வாறு ஆட்சி நடந்தால் அதற்கு எதிராக போராடுவோம் என ஏற்கனவே அவருக்கு ஆதரவு வழங்கிய திமுகவின் பங்காளி கட்சிகளான கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் போன்றன குறிப்பிட்டும் இருக்கின்றன. பாஜகவை தனது கொள்கை எதிரி என விஜய் கூறிக்கொண்டாலும் இதுவரை அவர் மொழிக் கொள்கை உட்பட்ட முக்கியமான மாநில உரிமைகள் குறித்த விடயங்களில் அவ்வளவு உறுதிப்பாடு காட்டும் ஒருவராக தன்னை வெளிப்படுத்தவில்லை என்ற விமர்சனங்கள் அவர் மீது கடுமையாக உள்ளன. பொதுவாகவே இன்று வரை ஆட்சியில் இருந்த திமுக மற்றும் அதிமுக போன்ற கட்சிகள் தமக்கிடையில் அடிபட்டு கொண்டாலும் தமிழ்நாட்டின் பண்பாட்டு விடயங்கள் மற்றும் மொழி உரிமைகளில் கடுமையாக உரசும் வகையில் கொள்கைகளை மாற்றியதில்லை. ஆனால் இதுவரை தமிழ்த்தாய் வாழ்த்துடன் அரச நிகழ்வுகள் ஆரம்பிக்கும் முறை இருந்த நிலையில் அது இன்றைய பதவியேற்பு நிகழ்வில் மாற்றப்பட்டு வழக்கத்துக்கு மாறாக வந்தே மாதரம் பாடல் முதலாவதாகவும், இரண்டாவதாக தேசிய கீதமும், மூன்றாவதாக தமிழ்த்தாய் வாழ்த்தும் பாடப்பட்டமை விஜயின் ஆட்சியின் எதிர்போக்கு குறித்தும் விமர்சனங்களை எழுப்புகின்றது. ஆனால் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இனிமேல் முதல்வர் விஜய் தமிழகத்தின் மொழிக் கொள்கையில் பாஜகவின் மறைமுக கிந்தி திணிப்பு போன்ற அணுகுமுறையில் எவ்வாறு நகர்வழி எடுக்கப் போகின்றார் என்பது ஒரு சவால்களாக இருக்கும் நிலையில் முதல்வர் விஜயின் ஆட்சி இன்று ஆரம்பித்திருக்கின்றது. இவை தமிழக நிலவரங்கள். அடுத்து உலக நிலவரங்கள் நோக்கிக்கொண்டால், உலகை அச்சப்படுத்தி பல வாரங்களாக கடலில் பயணித்த ஹண்டா வைரஸ் தொற்றுக்குள்ளான MV ஹோண்டியஸ் சோசு கப்பலில் உள்ள 150 பயணிகளும் அதன் சில பணியாளர்களும் இன்று காலை 7 மணி முதல் இறக்கப்பட்டு வருகின்றனர். இவ்வாறு இறக்கப்பட்டவர்கள் உடனடியாக அவரவரின் நாடுகளுக்கு செல்லும் வகையில் சிறப்பு ஆம்புலன்ஸ் விமானங்களுக்கு மாற்றப்பட்டு வருகின்றனர். இவர்கள் அனைவரும் 42 நாட்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்டு மருத்துவ கண்காணிப்பில் வைக்கப்படுவார்கள் என அறிவிக்கப்படுகின்றது. கனரி தீவுகளில் உள்ள ஸ்பெயினின் டெனரிஃப் தீவின் கிரெனடில்லா துறைமுகத்துக்கு இன்று காலை நகர்ந்த இந்த கப்பலிலிருந்து இந்த நகர்வுகள் இடம்பெற்றன. இந்த நடவடிக்கை முடிந்ததும் சில ஊழியர்களுடன் மட்டும் இந்த கப்பல் நெதர்லாந்து நோக்கிய பயணத்தை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று போல ஹண்டா வைரஸ் எளிதில் பரவுவதில்லை என்றாலும் இது ஒரு மோசமான வைரஸ் என்பதால் உலக சுகாதார அமைப்பின் தலைவரின் நேரடி பிரசன்னத்துடன் இந்த மீட்பு நடவடிக்கைகள் இன்று நடந்தன. இந்த கப்பலில் உள்ள பயணிகள் பிரித்தானியா, பிரான்ஸ் உட்பட பல நாடுகளுக்கும் கொண்டு செல்லப்படுவதால் நிலைமைகளை மதிப்பிடுவதற்காக இந்த நாடுகள் அவசர நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றன. அந்த வகையில் பிரித்தானியா மற்றும் பிரான்சில் சுகாதார அவசர நிலைமைகள் குறித்த கலந்தாய்வுகள் நடத்தப்பட்டுள்ளன. தொடர்ந்தும் IBC தமிழுடன் இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கலாம். குறிப்பாக நரக்ஸ் விருக்ஸ் புதிய விடயங்களுடன் காத்திருக்கின்றது. பொறுத்திருங்கள். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.